கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இந்த வசனத்தில் ஒரு 2 வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அது என்ன? கோபம், பாவம். இந்த உலக ரீதியாக எது கோபம், எது பாவம்? ஒரு 7 விதமான குறிப்புகளை நாம் பார்க்கலாமா? சரீர ஓய்வு சோம்பேறித்தனமாகின்றது. லாபம் சம்பாதிக்கும் திறன் பேராசையாகின்றது. உணவை ரசித்து உண்ணுதல் பெருந்தீனியாகிறது. சுயமரியாதை அகங்காரமாகிறது. சுதந்திரமா பாலுறவு விபச்சாரமாகிறது. ஜாக்கிரதை அல்லது கவனம் பயமாகின்றது. பிறர் பொருட்கள் மீது ஆர்வம் அது பொருளாசையாகிறது. ஆம், கலத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கிறிஸ்துவனோட கூட சிலுவையில் அறையப்பட்ட ஆயினும் பிழைத்திருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவருடைய சிலுவையானது நாம் என்ன செய்தோமோ அதற்கான மன்னிப்பையும், நாம் என்னவாக இருந்தோமோ அதிலிருந்து விடுதலையையும் பெற்று தந்திருக்கிறது. ஆம், நாம் இந்த உலகத்தில் செய்த கோபம், பாவம் இவற்றிலிருந்தும் கிறிஸ்துவனுடைய சிலுவை நம்மை விடுதலையாக்கியுள்ளது. ஆம், சிலுவையை எடுத்துக்கொள்ளுதல் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இதை ஒப்புக்கொண்டவர்கள் கோபம், பாவத்தை விட்டு நம் தேவனிடத்தில் திரும்புவோம். இது உண்மை என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லி அவருடைய அடிச்சுவடைகளை மாற்றும் பின்பற்றுவோம். வாருங்கள். ஆமேன்.